தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 351வது நாள் பதிவு. கலைஞரின் குட்டி கதைகள் என்கிற புத்தகத்தில் இருந்துதான் இன்றைக்கும் நம்முடைய பதிவு. ஆடி காற்றே என்பதை பற்றி பேசுகிறார் கலைஞர். ஆடி காற்றே, மரங்களை ஏன் இப்படி ஆட்டி வைக்கிறாய்? மந்திரவாதி பேயோட்டி வைப்பது போல் ஏன் ஆட்டி வைக்கிறாய்? மந்திரிமார்கள் மக்களை ஆட்டி வைப்பது போல் ஏன் ஆட்டி வைக்கிறாய்? ஏன் வாட்டி வதைக்கிறாய்? என்ன குற்றம் செய்தன அந்த மரங்கள்? செழித்தது தவறா? சீர் தந்தது தவறா? மறுமலர்ச்சி பெற்றது தவறா? மனம் தரும் பூக்களை கிளையில் கிளை கொண்டைகளில் சூட்டி நின்று சௌந்தரிய மோகினிகளாய் காட்சி தந்தது தவறா? இது தவறு. ஏன் தண்டிக்கிறாய் ஆடி காற்றே? அந்த காரணத்தை சொல்ல மாட்டாய். உன்னை போன்று அரசாங்கமும் எங்களுக்கு காரணம் சொல்லவில்லை. ஆடி காற்றே, மண்ணை அள்ளி கண்ணில் போட்டால் பயந்து விடுவோமா? கண்ணீர் பிரயோகத்தை விட கடுமையானதா உன் கைகள் வாரி இறைக்கும் மணல் துளிகள்? சர்வாதிகாரிகள் உன்னை போலத்தான் அகோர இரைச்சல் போட்டார்கள். அராஜக வெறியாட்டம் நடத்தினார்கள். அவர்களும் நீயும் ஒரே ரகம். அந்த உண்மையை ஊளை துணியில் பாடி காட்டும் ஆடி காற்றே, ஆடி ஓய்ந்ததும் அடங்கி விடுவாய். அடங்கிய பிறகு உன்னை போல் ஆட்டம் போட்ட அரசாங்க நண்பனை, அந்தரங்க தோழனை சந்திக்கப் போவாய். ஐயோ பாவம், அப்போது அவன் உனக்கு முன்னே பொந்துக்குள் போயிருப்பான் என்று எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசாங்கத்தை எதிர்த்து ஆடி காற்றோடு ஒப்பிட்டு பேசிய ஒரு கதை. இலங்கை மன்னர் பரம்பரையை பற்றி பேசுகிறார் கலைஞர். என்னவென்று பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள வங்கதேசத்தில் ஒரு அரசு. அந்த அரசில் ஒரு ராஜகுமாரி, சுபதேவி என்பது அவளுடைய பெயர். அவள் வீட்டுக்கு அடங்கா பெண், ஆடம்பரமானவள், குடும்பத்திற்கு தகுதியற்றவள். திருத்த பார்க்கிறார்கள், திருந்த வழி இல்லை. தன்னை திருத்த முற்படுகிறாள் என்கிற ஆத்திரத்தின் காரணமாக அரண்மனையை விட்டு வெளியேறுகிறாள். வெளியில் நடக்கிறாள், பலகல் தொலைவு நடக்கிறாள். வழியில் சிங்கன் என்கிற ஒரு முரட்டு மனிதனை பார்க்கிறாள். அந்த சிங்கன் மனிதர்களை அடித்து கொன்று சாப்பிடுபவன். அவன் அந்த பெண்ணை பார்க்கிறான். அழகாக இருந்த காரணத்தால் கொல்ல மனம் வரவில்லை. திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவளும் சம்மதிக்கிறாள். வேறு வழி இல்லை, மறுத்தால் உயிர் போகும் என்பதால் அவளை திருமணம் செய்து கொண்டு அந்த சிங்கன் என்கிற முரடன் சுபதேவியை ஒரு பெரிய குகைக்குள் கொண்டு போய் அடைத்து, அந்த குகையினுடைய வாயிலை பெரும் பாறாங்கல்லால் அடைத்துவிட்டு அவன் வெளியே போவதும், மாலை நேரத்திலே திரும்பி வருவதும், அந்த கல்லை எடுத்துவிட்டு உள்ளே சென்று கழித்திருப்பதும் அவனுடைய வாழ்க்கை. அவர்களுக்கு அந்த குகையிலேயே 2 குழந்தைகளும் பிறக்கின்றன. ஆண் குழந்தைக்கு சிங்கபாகு என்ற பெயரும், பெண் குழந்தைக்கு சிங்கவல்லி என்கிற பெயரும் வைக்கிறார்கள் அவர்கள். வளர்ந்துவிட்ட பருவத்தில் ஆண்மகன் தாயை பார்த்து, நம்மை இங்கே உள்ளே அடைத்து வைத்துவிட்டு அப்பா எப்படியோ வெளியே போய்விடுகிறாரே, என்ன மர்மம் என்று கேட்கிறான். தாய் உண்மையெல்லாம் அவனிடத்திலே சொல்லுகிறாள். எவ்வளவு நாளைக்கம்மா நாம் இங்கே அடைந்து கிடப்பது? தந்தைக்குரிய பலம் எனக்கும் உண்டு, வாருங்கள் என்னோடு என்று சொல்லி தாயை ஒரு தோளிலும் தங்கையை ஒரு தோளிலும் எடுத்துக்கொண்டு, தந்தைக்குரிய பலம் அவனுக்கு இருந்த காரணத்தால் அந்த பெரும் பாறை கதவை கைகளால் இடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வெளியே சென்றான். வெளியிலே சென்ற சிங்கன் திரும்பி வருகிறான். மனைவியை காணவில்லை, மக்களை காணவில்லை. அவர்களை தேடி அலைகிறான். அவர்கள் கிடைக்கவில்லை. பிறகு லாலா என்கிற நாட்டின் பக்கம் போகிறான். இவர்கள் கிடைக்காத ஆத்திரத்தில் எதிரே கண்ட மனிதர்களை எல்லாம் அடித்து சாப்பிடுகிறான். லாலா நாட்டில் பெரும் அமளி. இந்த சிங்கன் என்கிற முரடனை பிடித்து தருகின்றவர்களுக்கு அந்த நாட்டையே பரிசாக அளிப்பதாக அந்த நாட்டு மக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த சிங்கனை அவருடைய மகனான சிங்கபாகுவே கொன்று தந்தையின் தலையை தன் கையில் வைத்து எடுத்துக்கொண்டு போய் ஒலுமண்டபத்திலே காட்டி தந்தை தலைக்கு பரிசாக லாலா நாட்டை ஆளுகின்ற பாத்தியதையை பெறுகிறான். நாட்டை ஆளும் பாத்தியதை கிடைத்தவனுக்கு ராணி வேண்டாமா? அந்த பாத்தியதை வேறு யாருக்கும் போய்விடக்கூடாது என்பதற்காக தன் தங்கையையே தாரமாக ஆக்கி கொள்கிறான். சிங்கபாகு என்கிற அண்ணனுக்கும் சிங்கவல்லி என்கிற அவனது தங்கைக்கும் 1 அல்ல 2 அல்ல 16 இரட்டை குழந்தைகள். அந்த 16 இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் விஜயன். அந்த விஜயன் 700 தோழர்களை தன்னோடு இணைத்து கொண்டு ஊரையே வேட்டையாடுகிறான். மோசமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறான். விஜயன் இப்படி கேவலமான நடவடிக்கையில் ஈடுபட்டதை பார்த்த தங்கை சிங்கபாகு விஜயனையும் அவனது தோழர்கள் 700 பேரையும் ஒரு கப்பலில் ஏற்று எங்காவது போய் தொலை என்று அனுப்புகிறான். கப்பல் பல நாள் கடலிலே அலைந்து கடைசியாக ஒரு தீவை சேர்கிறது. அந்த தீவு தான் இலங்கை தீவு.
அந்த இலங்கை தீவுக்கு மன்னனாக முடிசூட்டி கொள்ளுகிறான் விஜயன். அவனுடைய பரம்பரை தான் சிங்களவர்கள். இலங்கையில் சரித்திர புத்தகம் தமிழ் மாணவர்களுக்கு பாடமாக வைத்திருக்கின்ற 4ஆம் வகுப்பினுடைய புத்தகம்தான் அதில் தீட்டப்பட்டிருக்கின்றது இந்த சரித்திர குறிப்பு என்று இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மாணவர்களுக்கு தமிழிலே பாடமாக வைக்கப்பட்ட சிங்கள சரித்திரத்தை சிங்களவர்கள் இலங்கையினை ஆளுவதை பற்றி சொல்லுகிற ஒரு நல்ல கதையை இன்றைக்கு பார்த்தோம். நாளை மேலும் சிலவற்றை பார்க்கலாம். அதற்கு முன்னால் கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குகின்ற உறக்கச் சொல்லி நிறைவு செய்கிறான் உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.